Hallelujah. Praise God. கிறிஸ் கவர்னன் சர்ச்சின் சார்பாக உங்களை யாவரும் நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். Thank you Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக முகமுகமாய் அறிந்து வைத்திருப்பவரே, தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வன் நீர் ஆண்டவரே. எங்களை உருவாக்கின தகப்பன் நீர், எங்களை வளர்த்து வந்த தகப்பன் நீங்க. இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட நடத்துகிற நல்ல எபினேச கர்த்தர் நீங்க ராஜா. தேங்க்யூ லார்ட். உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை மறவாத உங்கள் அன்பிற்காக நன்றி ராஜா. உங்கள் அன்பின் ஆழத்தை யார் புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே? தேங்க்யூ லார்ட். Thank you Lord. Your love is greater Lord. Your love is higher and higher Lord. Your love is deeper and deeper Lord. இந்த அன்பு மாறாத அன்பிற்காக நன்றி. இந்த கால வேளையில் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர் இடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. We Lord, we ask for your presence Lord. ஆண்டவரே, இந்த பிரசன்னம், ஜீவனுள்ள பிரசன்னம், அன்பின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களை உருமாற்றுகிற பிரசன்னம் அப்பா எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா அந்த கால வேளையில. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனை நோக்கி ஆராதிப்போம். உங்கள் உள்ளத்திலிருந்து let this be the cry of your heart. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, you are beautiful beyond description, too marvelous for words Lord, too wonderful for comprehension. We cannot comprehend you with anything else Lord. You are the God like nothing ever seen or heard of Lord. Nandri Raja. Thank you Lord. You are beautiful beyond description, too marvelous for words, too wonderful for comprehension, like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depth of your love? You are beautiful beyond description, majesty enthroned above. I stand in awe of you this morning, Lord. I stand in awe of you. Holy God, to whom all praises due, I stand in awe of you. I stand in awe of you. Once again, you're beautiful. You are beautiful beyond description, too marvelous for words, too wonderful for comprehension, like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depth of your love? You are beautiful beyond description, majesty enthroned above. I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom
all praises due. I stand in awe of you. We stand, Lord. We stand in awe of you, yes, Lord. We stand in awe of you. Holy God, to whom all praises due, we stand in awe of you. Yes, Lord. Who can fathom the depth of your love, Daddy? Your love is too greater for our words to describe, Lord. We are short of words to describe your love, your wisdom, your mercy, your compassion, your grace towards us, Lord. Great is your love, great is your grace, your mercy this morning, and we put our trust in your love, your grace this morning, and we give you all the glory and honor, Appa. எங்க மத்தியில் ஆளுகை செய்வீராக. இந்த வர்ஷிப் டைம், இந்த ஆராதனை நேரத்தை நீங்க ராஜா மகிழ்ச்சி அடைவீராக ஆண்டவரே. இது உமக்கு சுகந்த வாசனையாக உங்க இடத்த வந்து அப்பா இந்த ஆராதனை வந்து தொடுட்டும் ஆண்டவரே. ஷேப்ரா கமரத்துனா எங்க இதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, எங்க கூக்குரலாய் ராஜா, எங்க இருதயத்தின் விருப்பமாய் நீர் இருப்பீராக ராஜா. எப்பா எங்க கண்ணுக்கு முன்பாக உம்மை மட்டுமே நிறுத்துகிறோம் ராஜா, உம்மை மட்டுமே நிறுத்துகிறோம். உம்மை ஆராதிப்பதே எங்களுடைய பாக்கியம் ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பதே எங்களுடைய மேன்மை ராஜா ஆண்டவரே. For the next few minutes, Lord, உங்க பிரசன்னம், உங்க awesome பிரசன்னம் ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்க ஆவிகள் அப்பா இன்னும் உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. ஷேக்ரமாலா த்ரூகபா ரேப்லா மாரா ஷேக்ரதுலா கரதோனோ ரசன துரைபாரா ஷேக்கே மாரா. தேங்க்யூ லார்ட். உண்மைக்கு எல்லா துதிக நம்ம மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் நாட்கள் முடியும் வரை, நம் ஜீவன் பிரியும் வரை, நம் சுவாசம் ஒழியும் வரை அவரையே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
எத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறி அத்தனையும் மன்னித்தீர். நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அப்பா உம்மை உம்மை அல்லாம யாரும் இல்ல ராஜா. உம்மை மட்டுமே, உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஒழியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை என் ஆசையெல்லாம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மொருவரை ஆராதிப்பேன். என் ஆசையெல்லாம் நீர்தான் ராஜா. என் ஜீவன் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ராஜா உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். இந்த பூமியில் நாங்கள் படைத்த நோக்கமே, எங்களை படைத்த நோக்கமே உண்மை ஆராதிப்பதா ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு நீர் இருக்கிறீராப்பா. நாங்கள் எதை குறித்தும் கலங்கலை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம் நினைவு அவர் நினைவு அல்ல, நம் யோசனைகள் அவருடைய யோசனைகள் அல்லையாம். அதிலும் நம்ம யோசிப்பதை விட, நாம் நினைப்பதை விட தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் பெரிதானவைகளா இருக்கு. நம்ம அதை எண்ணி நாம் சந்தோஷமாய் இந்த பாடலை பாடுவோம்.
உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் சந்தோஷமாய் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை தமக்கின்பாய் வனைந்திடுவார். உன்னை அனைத்து உருவாக்கும் தகப்பனவர் உன்னை சிறப்பாய் வனைந்திடுவார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை அனைத்து உருவாக்கும் தகப்பனவர் உன்னை சிறப்பாய் வனைந்திடுவார். உன்னை அனைத்து உருவாக்கும் தகப்பனவர் உன்னை சிறப்பாய் வனைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே சோர்ந்து போகாமல். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி. ஒரு விசுவாச அறிக்கையாய் என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். நீங்க பாடுங்க. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். அது எந்த விதமான காரியமா இருந்தாலும் சரி, இந்த காலவேளை அவருடைய நேரத்தின்படி, அவருடைய நினைவுகள் படி தேவன் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது நிச்சயமே. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.
என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் நினைவு அவர் நினைவு அல்ல, என் சிந்தனைகள் அவருடைய யோசனைகள் அல்ல, அதிலும் மேலானது. ஆமென். ஒரு விசுவாசம் இருக்கா? நிச்சயம் இருக்கா? என் காரியம் கர்த்தரால வாய்க்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஷதனமோ குரு. நமக்காய் யாவும் செய்து முடிக்கிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பயம் இல்லை என்று இந்த புதிய பாடலை நாம் பாடி நம் தேவன் ஆராதிப்போம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்கான யாவும் செய்து முடி. அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்கான யாவும்
செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை அப்பா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, என் நேசரால் கூடாதது எதுவும் இல்லை. தேங்க்யூ லார்ட். அப்பா, அந்த கால வேலை உம்மால கூடாதது ஒன்றுமில்லை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. உங்கள் கைகள் குறுகவில்லை என்று நாங்கள் மீண்டும் எங்களை ரிமைண்ட் பண்ணி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், வித் என் அவுட் ஸ்ட்ரெச் ஆர்ம் உங்கள் பலத்த புயத்தினால எங்களை ரட்சித்த தேவன் நீர் உண்டு ராஜா. உங்கள் பலத்த புயம் எங்களை அது இன்னும் அதிகமாய் காத்து கொள்ளுகிறது ஆண்டவரே. உங்கள் நீதியின் வலக்கரம் ஆண்டவரே குறுகவில்லை அப்பா, அது குறுகவில்லை. எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர்னால எல்லா காரியமும் வாய்க்கும் எங்க வாழ்க்கையில ராஜா. தேங்க்யூ லார்ட். அனுமதிதெல்லாம் நன்மைக்காகவே ராஜா, நடத்துகிற பாதையும் நன்மைக்காகவே ஆண்டவரே. அதன் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய வாழ்க்கையில நீங்க செய்து முடிப்பீங்க. அதற்காக நன்றி ராஜா, நன்றி. அதை நாங்கள் விசுவாச அறிக்கையாய் செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Amen. Amen. ஒரு ப்ராஃபட்டிக்கல் வர்ஷிப்பாக இருந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். பாடின வார்த்தையின்படி, பாடின பாடலின்படி கர்த்தர் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்ய போகிறார். ஆமென். 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 Hallelujah. Hallelujah. One thing was prompting in my spirit that we are going to get into a season of laughter. Amen. 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 I know many of us ஜென்யூனா சிரிச்சு சந்தோஷமா, அதாவது ஆவிலிருந்து மகிழ்ச்சியாய் சிரிச்சு அநேக நாட்கள் போய் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பாருங்க, but Holy Spirit is telling, Amen, you are going to get into a season where your laughter and your smile is going to be genuine. Amen. It's going to be from your spirit. Hallelujah. 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 Get prepared. God is going to lead us into a season of laughter. Hallelujah. மகிழ்ச்சியின் நாட்கள், ஓ கலிக்கூறுகளின் நாட்கள்,
Oh Rabba Sekri Handala Rohokabo Shaba Labadiandaramo. When that can happen? Only when the hand of God is revealed in our life. That genuine laughter takes birth. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. And God is telling His hand is going to reveal things. His hand is going to do some things. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father God. Hallelujah. Oh, hallelujah. Let's take 2 minutes. Let's take 2 minutes and thank God and say, thank you, Lord. Thank you for the season of laughter. Thank you for the season of laughter. Oh, you may think, oh, so many years. இத்தனை வருஷம். Oh, இத்தனை வருஷம் இழந்துட்டனே. Oh, God is telling that He's going to replace those years. He is going to restore those years of laughter. Those years of laughter. Hallelujah. He's going to restore and it's going to be great and marvelous, mighty. Oh, Rasekra. You are going to be unstoppable. Hallelujah. Reble handana mokabu shabalaba rabaraba. Rekri handana mo resetekle rakala rababa. Oh, we speak, Lord, prophetically. I speak, Lord, for the season of laughter to approach speedily. Hallelujah. Secretly. அந்த நாட்களுக்குள்ளே கர்த்தர் நீரை நடத்த போகிறீரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் வாக்கு பண்ணினதை நீ செய்து முடிக்க நீ வல்லமுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. மனமாற மனபுத்திரனும் அல்ல ஆண்டவரே நீ. ஹல்லேலூயா. நீ சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறீர். Lord, today, Lord, we take this time to trust and put our faith in your integrity and ability, O Lord. சொன்னதை செய்து முடிக்கிற ஆற்றலும் பலனும் என் தேவனுக்கு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். பலமாய் விசுவாசிக்கிறேன். எஸ் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாலே கூடும். எங்கள் தேவனாலே கூடும். மனிதனால் கூடாது. எங்கள் தேவனாலே கூடும். இந்த காலையை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க, என் தேவனாலே கூடும். இந்த காரியம் என் தேவனால முடிக்கப்பட போகிறது. இந்த காரியத்தை என் தேவன் முடிக்க போகிறார். இந்த காரியம் என் தேவன் எனக்கு நிறைவேற்ற போகிறார். அப்படியே உள்வாங்குங்க. ஆவில உள்வாங்குங்க. நடக்கும். இந்த காரியம் நடக்கத்தான் போகிறது. இந்த காரியம் நிறைவேறத்தான் போகிறது. ஓ ஹல்லேலூயா. ஷட்டல ரபாபாபாபாபாபாபா ருக்ரோதி அந்தன மோகபோ ஷப்ரே கிராந்தலரோ ரட்டலே அந்தன மோகபோ சேக்ரி அந்தன குரோசோ ரட்டலே handana monga bosha brosekiantako. Thank you. Hallelujah. 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 I see a lot of shikriandana monga boshebre. Flowers exchanged. Riklendiri hosono kurbe seli handana monga. People coming and greeting and giving flowers, and I see a flower exchange happening. Shikriandalo robo sikriandaro sekiantaka. Which means நன்மையான காரியங்கள், நல்ல காரியம் நடக்க போகிறதா. ஓ ஜனங்கள் வந்து நான் பார்க்கிறேன். ஹக்ரியாந்தல ரோசிக்ரியாந்தல ரோபோஷிக்ரியாண்டரா ரோட்டேனிக் get prepared. Rihandanamo. People are going to hand over bouquets to you. Flower bouquet. Shakri to congratulate you. Rakrimple enkle hosinkle hondoro. Rabeshi proho kobosha brahandarobo. Hallelujah. 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 Shalari handanamo kabushikro turiantarasto. Thank you, Lord. So it be your God. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. Get prepared for the days of laughter. Amen. Genuine laughter. Amen. Genuine laughter. Amen. அதாவது உண்மையான ஒரு மகிழ்ச்சிக்குள்ள கர்த்தர் நம்ம நடத்த போகிறாராம் பாருங்க. Hallelujah. கர்த்தருடைய கரம் அது நமக்கு செய்ய போகிறதாம். Amen. So let's all take our Bible, boldly confess. தைரியமாக confess பண்ணி நம்ம let's go into the word of God. Can we all lift up our Bibles? Higher. Higher, higher. Higher, higher, higher. It's a higher, higher. Amen. Higher. Everybody. எல்லாரும். Okay. I believe the Holy Bible is the perfect word of God
I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today, as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed, and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name, amen. Hallelujah. 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 Oh, thank you, Lord. We once again greet you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை மீண்டுமாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Amen. We extend our greetings to people who are watching us through online this morning. Hallelujah. மூலமாய் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். Amen. Amen. Hallelujah. 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 We are going to ponder on a very important topic this morning. இந்த காலவெளியிலும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் நாம் தேவ வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Which has the power and ability to transform anything and everything in our life. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் எல்லா காரியத்தையும் நாம் மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரு செய்தியை நாம் இந்த காலவேளை கேட்க போகிறோம். Amen. Hallelujah. Hallelujah. We got to settle in this one truth. இந்த ஒரு சத்தியத்தின் மேல நாம் நிலைத்து நிற்க வேண்டும். Spiritual life is more real than my physical life. நாம் வாழுகிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இன்னும் நிஜமானது, உண்மையானது. Amen. Hallelujah. 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 You need to settle this truth. Spiritual life is more real than the physical life. Amen. பூமிக்குரிய வாழ்க்கையை விட ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் நிஜமானதா இருக்குது என்கிற சத்தியத்தின் மேல் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். You may not see those things. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பார்க்காமல் இருக்கலாம். For example, there are thousands and thousands of angels encamped all around us now. உதாரணமாய் நம்மை சுற்றி ஆயிரம் கணக்கான தெய்வ தூதர்கள் சுற்றி இருக்கிறார்கள். Because Bible says that he encamps his children with the angels. வேதம் சொல்கிறது அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் தன்னுடைய தெய்வ தூதர்களால சுற்றி கொள்கிறாராம். You may not see them in your physical eyes. ஒருவேளை நம்மளுடைய இந்த மாம்சத்தின் கண்கள்னால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். But the truth is whether you see it or don't see it, that is more real than the things that you are seeing right now. உங்களால பார்க்க முடியுதோ பார்க்கவில்லையோ உண்மை என்னவென்றால் உங்களை சுற்றி தேவதூதர்கள் இருப்பது நிஜம்தான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You need to come to that mindset. அந்த எண்ணங்களோடு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So spirituality is more real than our physical reality. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம் பூமியின் வாழ்க்கையை விட இன்னும் உண்மையான ஒரு காரியமா இருக்கு. For example, for you and I to excel in our physical life, in physical dominion. நீங்களும் நானும் இந்த பூமி பிரகாரமான இந்த மாம்சத்தின் வாழ்க்கையில நாம் ஜெயித்து வாழ வேண்டும் என்றால் we need to improve or excel in spiritual reality. நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாக முன்னேறி போக வேண்டும். Amen. Amen. Because Bible says we live in two worlds right now. வேதம் சொல்லுகிறது நாம் ரெண்டு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. Even though we live in the physical world, நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட but still we are living in the spiritual world too. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். Hallelujah. 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 Anything and everything unless it's activated in the spirit world, you cannot see the manifestation in the physical world. எல்லா காரியமும் எந்த காரியமா இருந்தாலும் சரி இது ஆவிக்குரிய வாழ்க்கையில அது செயல்படவில்லை என்றால் அதோடைய ரிஃப்ளெக்ஷனை நம்மளோட பிசிக்கல் வாழ்க்கையில நம்ம என்னால பண்ண முடியாது, பார்க்க முடியாம போயிடும். ஆமென். So we need to start focusing more on the spirit realm than on the physical realm. நம் பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கை இந்த மாம்சத்தின் வாழ்க்கையை விட ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் நாம் இன்னும் கவனம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். Hallelujah. 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 Above all the understanding that you have this morning, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா வெளிப்பாடின் அறிவுகளுக்கு மேலாக you need to have a very accurate understanding on the spirit world. ஆவிக்குரிய உலகத்தை பற்றி ஆவிக்குரிய மண்டலத்தை பற்றி நமக்கு இன்னும் அதிகமான ஞானமும் அறிவும் தேவைப்படுகிறது. Because that is what is important in our life. ஏனென்றால் அதுதான் நம்ம வாழ்க்கையில தேவையான மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. Hallelujah. Amen. Because in the 3rd John chapter 3 verse 2 says, 3rd John verse 2, there's one chapter in 3rd John, right? 3rd John verse 2 says, as your soul prospers, I pray that you prosper in all things. Amen. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று நான் ஜெபிக்கிறேன் என்று அங்க யோவான் சொல்லுகிறார். In other words, it means மறு வார்த்தையில் இது பேசுவோம் என்றால்
as you prosper in the spirit realm, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு செழிப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறாயோ, so you prosper more in physical realm. அதே அளவு நீ உன் மாம்சத்தின் வாழ்க்கையிலும் நீ வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று சொல்லுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. If I'm not prospering in spirit realm, in spiritual world, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய மண்டலத்துல நான் செழிப்பா இல்லாமல் இருப்பேன் என்றால், I will never prosper in physical realm. நான் பூமி பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையும் நான் செழிக்க முடியாது. Hallelujah. 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 Because spirit realm is the engine of the physical realm. பூமிக்குரிய வாழ்க்கையை ஓட்டுகிற ஒரு இன்ஜினை போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு இருக்கு. Amen. Amen. So what is spirit realm? ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? Spirit realm is the engine. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு இன்ஜினை போல இருக்கு. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Which pulls the physical realm. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஓட்டுகிற இன்ஜினை போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. So it is so vital for you and me to focus more on the spirit realm, spirituality than the physicality. ஆகையால் பூமிக்குரிய வாழ்க்கையை விட ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல இன்னும் கவனம் செலுத்துவது நமக்கு மிக அவசியமானது. You got to develop more spiritually. இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். You got to have more understanding on the spirituality. ஆவிக்குரிய காரியங்கள் மேல இன்னும் அறிவோடு வெளிப்பாடுகளோடு நாம் இருக்க வேண்டும். Start focusing more on your spirituality. நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கை விட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேல இன்னும் கவனம் செலுத்த நாம் ஆரம்பிக்க வேண்டும். The enemy plays a very kind of deception role actually in this one. எதிரியானவன் ஒரு கன்னிங்கான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில இதை குறித்து செய்கிறான். He makes us so busy that we are so busy in the physical realm. பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் அவ்வளவு மற்ற எல்லா காரியத்தின் மேல நம் கரங்களை வைத்து பிஸியாக இருக்கிறோம். He makes us so busy that we have no time for spirituality or spirit realm. எதிரியானவன் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்ம எப்போதும் பிஸியாகவே வைத்து ஆவிக்குரிய காரியங்கள் மேல கவனம் செலுத்த முடியாமல் நாம் போய் விடுகிறோம். பார்த்திருக்கிறீங்களா? Amen. ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, அப்பதான் உங்களுக்கு இல்லாத பிரச்சனை உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வரும் உங்க மேல. Amen. When you decide to just go and pray in your closet, that is the moment the enemy will throw the whole world against you. Amen. Because the enemy knows if these guys start focusing on spirit realm, these people can change anything and everything in their lives. Amen. ஒருவேளை இந்த மனிதர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல கவனம் செலுத்தி விட்டார்கள் என்றால் எதையும் எல்லா நேரத்திலும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய் இவர்கள் மாறி விடுவார்கள் என்று எதிரியானவனுக்கு அறிந்திருக்கிறான். Hallelujah. Amen. If you want to alter your physical realm, உங்க பூலோக வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால், it is only through the spirit realm, through spirituality you can change those. ஆவிக்குரிய வாழ்க்கையினால் மட்டும் தான் உங்க பூலோக வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். Anything Jesus spoke was related to spirituality. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பேசினாரோ எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களா தான் அது இருந்தது. Any parables, எந்த parables எடுத்துக்கொண்டாலும் சரி, it was kindly more, it was parables are nothing but Jesus spoke the truth, heavenly truth in பரலோக சத்தியங்களை பூமிக்குரிய விதத்துல. அது ஒரு வேர்ட் இருக்குது பாருங்க, parables, heavenly truth in physical examples ன்னு சொல்லலாம். ராஜ்யத்தின் காரியங்களை பரலோகத்தின் காரியங்களை இந்த பூலோகத்தின் காரியங்களை கொண்டு அதை பயன்படுத்தி ஒரு உதாரணமாய் சொல்லி பரலோகத்தின் காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். So as we are going to ponder on this thing, we are going to focus, we are going to dedicate ourselves in developing ourselves in spirituality. Hallelujah. நாம் தியானிக்கிற இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் இன்னுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேற்றிக் கொள்ள போகிறோம். If you are doing it wonderful, we are going to more forward more. Amen. நீங்கள் அதை செய்து கொண்டிருப்பீர்களா, அது நன்மையானதா, நாம் இன்னும் அதிகமா அதை நாம் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். Hallelujah. 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 So what is the highest form to develop your spirituality? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் முன்னேறுவதற்கு எது நமக்கு ஹையஸ்டான ஒரு உதவியா இருக்க போகிறது? You know what is that? அது என்ன? Prayer life. Amen. ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை. Amen. Amen. Your prayer life will talk about your physical life. உங்க ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை உங்க பூலோக வாழ்க்கையை காண்பிக்கிறது. Amen.
Hallelujah. Amen. So if you make a decision this morning that I'm going to excel in spirituality more, which means you are going to put yourself more in prayer. Amen. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர வேண்டும், நாம் முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களை ஜெப வாழ்க்கையில ஜெப நேரத்தில் உங்களை செலுத்திக் கொள்ள வேண்டும். Not just prayer, ஜெபம் மட்டுமல்ல, understanding prayer. Amen. அதான் மேட்டர். Amen. Understanding prayer. Hallelujah. சொல்லுங்க. Understanding prayer. பிரேயர் ஜெபத்தினுடைய அறிவோடு ஜெபிக்கிற ஜெபம் தான். ஹalleluya. Amen. Hallelujah. Okay, one of the major enhances to spirituality is understanding prayer. ஜெபம் என்றால் என்ன என்கிற இந்த அறிவு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் முன்னேற்றி செல்லும். Amen. Let's all say, I'm going to move forward in spirituality. I'm going to move forward in spirituality. I'm going to focus more on spiritualism. ஆவிக்குரிய காரியங்களை நான் இன்னும் கவனம் செலுத்துவேன் என்று சொல்லுங்க. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. So if you want to improve in spirituality, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பெருக வேண்டும், நீங்கள் இன்னும் முன்னேற போக வேண்டும் என்றால், it is based on understanding on prayer. Hallelujah. ஜெபம் என்கிற இந்த காரியத்தை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதன் மூலமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போவோம். So we all pray. I know we all pray. நாம் எல்லோரும் ஜெபிக்கிறவர்கள் தான். Many a times no result in prayers, you know. ஆனால் அநேக நேரத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. That prayer, what prayer is, why that situation is, because we did not do that prayer understanding. நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் இல்லாம இருக்கிற சூழ்நிலை எது நிமித்தம் நடக்கிறதாம், நாம் இன்னும் அந்த அறிவோடு வெளிப்பாடோடு ஜெபிக்கவில்லை என்பதுதான். Amen. Prayer is powerful. ஜெபம் வல்லமையானது. Hallelujah. It has to be added with understanding. ஆனால் அந்த ஜெபத்தோடு ஒரு அறிவும் ஒரு வெளிப்பாடும் நமக்கு தேவைப்படுகிறது. Amen. Hallelujah. 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 So what is prayer? Hallelujah. ஜெபம் என்றால் என்ன? Prayer is nothing but prayer is the control room of your life. பிரேயர் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் ரூமாய் எல்லாவற்றையும் இயக்குகிற ஒரு மெயினான ஒரு அறையா இருக்கிறது. Amen. Control room. கேள்விப்பட்டிருக்கிறியா? control room. In the law society, you know, they use this term called control room. And we have, technically also, we have a room called control room where they control everything, you know. Sitting in one room, they control everything outside. Hallelujah. Control room. Hallelujah. So your prayer life is your control room. நம்மளுடைய ஜெப வாழ்க்கை என்பது, ஜெபம் என்பது ஒரு நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமாய் அது காணப்படுகிறது. If you see a mess in your life, physical life, உங்க பூமியினுடைய வாழ்க்கையில ஒரு விதமான சீர்குலைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், you can only alter that one in the control room. அதை உங்களால் எப்படி மாற்ற முடியும்? உங்களுடைய ஜெபம் என்ற அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா அந்த காரியத்தை மாற்ற முடியும். Do not go and try to alter that problem there. அந்த பிரச்சனை இருக்கிற அந்த இடத்துக்கே போய் அதை சரி செய்யணும் என்று நினைக்காதீங்க. You got to alter that physical thing out there in your control room. உங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நீங்க அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Let's all say, prayer is my control room. Prayer is my control room. I will control things in my prayer life. I will control things in my prayer life. Hallelujah. 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 So your success, உங்க வெற்றி, your healing, உங்களுடைய சுகம், your wealth, உங்களுடைய ஐஸ்வர்யம், your health, anything you take, உங்களுடைய சுகம், it is directly connected to your spirituality. எல்லாமே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தான் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. 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 So many people pray. அநேகர் ஜெபிக்கிறார்கள். But only few understand prayer. ஆனால் சில பேர் தான் அந்த ஜெபத்தை வெளிப்பாடோடு அறிந்து கொள்கிறார்கள். I want our church, I want our people to not pray but to understand prayer. Hallelujah. என்னுடைய சபையானா என்னுடைய மக்கள் ஜெபிப்பது மட்டுமல்ல, ஜெபத்தின் வெளிப்பாடை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We are not just called to sit and pray. No, we are called
to understand prayer and then pray. Hallelujah. நாம் வெறும் அமர்ந்து ஜெபிக்கிறதுக்கு மட்டும் அழைக்கவில்லை, ஜெபம் என்றால் என்ன என்று உண்மையாகவே அறிந்து ஒரு வெளிப்பாடோடு ஜெபிக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let's all say, I'm going to pray in understanding. நான் வெளிப்பாடோடு இனி ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுங்க. Prayer and understanding, hallelujah, attracts results. வெளிப்பாடோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் நமக்கு பலன்களை கொடுக்கிறது. Hallelujah. So you need to not only, you don't only just pray, சும்மா வந்து பாபா பாபா பாபான்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. We need to understand, and then there are rules of engagement, you know. You cannot engage in prayer just like that. ஜெபம் செய்யும் பொழுது நம்ம ஏதோ சாதாரணமாய் வந்து ஜெபிக்க முடியாது. ஜெபத்துக்கு என்று சில கோட்பாடுகள் இருக்கு. There are certain protocols, certain rules. சில விதமான கோட்பாடுகளும் சில ரூல்ஸும் அங்க இருக்கிறது. When we apply it accordingly, அந்த சட்ட திட்டங்களின்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்றால் we will see the manifestation taking place. தேவன் நமக்கு வாழ்க்கையில செய்ய போகிற अनेक மகிமையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Why many times our prayer life is not exciting to us? நம்ம ஜெப வாழ்க்கை நாம் விரும்புறது போல இருப்பதில்லை. Because we are not seeing results. ஏனென்றால் நாம் பலன்களை பார்க்காமல் இருக்கிறோம். Right? See, if you are involved in a thing and you don't see result, then eventually you will give up on it, right? ஒரு காரியத்துல நீங்க ஈடுபட்டு அந்த காரியத்தோட முழுமையை அந்த பலனை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அதில் நாம் சோர்ந்து போய் விடுவோம். You have been praying for years. இவ்வளோ வருஷம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். But no result. ஆனால் இதோடைய பலனை நான் இன்னும் பார்க்கவில்லையே. And eventually you give up on it. அப்படியே நாம் இருப்போம் என்றால் நாம் ஒரு நாள்ல அதை நம்ம விட்டு கொடுத்து விடுவோம், நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். That is normal, you know. அது ஒரு மனுஷனோட சுபாவம், அது இயற்கைதான். But Holy Spirit wants us to engage in prayer through understanding. ஆவியானவர் இந்த கால வேளையில நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடோடு ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Every moment you come in prayer, you should come with an understanding. நீங்க எப்போதெல்லாம் ஜெபத்துக்கு வருகிறீங்களோ அப்போதெல்லாம் ஒரு அறிவோடும் ஒரு வெளிப்பாடோடு நாம் வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Prayer life is the lifeline. Amen. ஜெப வாழ்க்கை என்பது நம்மளுடைய லைஃப் லைனா காணப்படுகிறது. You cut off prayer. நம்ம ஜெபத்தை நிறுத்தி விடுவோம் என்றால் your lifeline is cut off. நம்மளுடைய லைஃப் லைன் நம்மளுடைய ஜீவனின் ஆதாரமே அங்க துண்டிக்கப்படுகிறது. You know, you may survive 4 days 5 days without prayer. ஒரு 4 நாள் 5 நாள் ஜெபம் இல்லாம நம்மளால இருக்க முடியும். But if you are really going into it, you know, but the 6th day, no matter what goes, you want to go into the closet and shut the door and pray. Amen. 6வது நாள் நமக்கு நிச்சயமாக நம்ம ஆவியில தூண்டப்பட்டு நாம் இன்னுமா என்ன நடந்தாலும் சரி நான் ஜெபிக்க தான் போறேன் என்ற அந்த உணர்வுக்குள்ள நம்ம தேவன் நடத்துகிறார். One thing I understood. ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். Without prayer, ஜெபம் இல்லாம I will not survive. நான் என்னால ஜீவிக்கவே முடியாது. Amen. ஆமென். Let's all say, without prayer, ஜெபம் இல்லாம I cannot survive. என்னால வாழ முடியாது. Is there anybody who can say, no, it's okay, pastor, without prayer I can survive? இருக்கிறீங்களா யாராவது அந்த மாதிரி? ஜெபம் இல்லாம பரவாயில்ல வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4 நாள் 5 நாள் ஜெபம் இல்லாம இருக்கலாம், ஓகே தான். ஆனா no, you will be cornered so much that you will end up in prayer on your knees. Hallelujah. Amen. That means Holy Spirit is working in you. He will never allow you to cut off your life from the prayer life. ஒரு நாளும் ஜெப வாழ்க்கை இல்லாம வாழ உங்களை விடவே மாட்டார். Hallelujah. Amen. Hallelujah. 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 So one thing, why do we give up on prayer? One thing is ஏன் நம்ம ஜெப வாழ்க்கையை சில நேரத்துல கைவிட்டு விடுகிறோம்? No results. ஏனென்றால் நாம் பலன்களை பார்ப்பதில்லை. One reason is we see no results, so we back off on it. ஜெபித்த காரியங்களுக்கு நாம் பலன்களை பார்க்க முடியாமல் நாம் பின்வாங்கி விடுகிறோம். Second reason is இரண்டாவது, we have not thought about prayer properly. நாம் ஜெபத்தை குறித்து நமக்கு இன்னும் சரியாக இன்னும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. So many things disciples wanted to know from Jesus. அப்போஸ்தலர்கள் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தார்கள். But one thing they understood. ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். And that's what they went and asked Jesus in the book, Gospel of Luke, we see that. அந்த காரியத்தை குறித்து தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் போய் கேட்கிறார்கள். They go and say, Jesus,
teach us how to pray. சீஷர்கள் இயேசுவை பார்த்து இயேசுவே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க என்று Because சொல்லுகிறார்கள். they knew they were lacking in that area. ஏனென்றால் சீஷர்கள் உண்மையாகவே ஜெப வாழ்க்கையில பின்தங்கி இருந்தார்கள் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். They said, teach us how to pray. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க என்று சீஷர்கள் அந்த இடத்துல Because கேட்டார்கள். they very well knew ஏனென்றால் that this man is surviving because of prayer life. இந்த இயேசுவானவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கை நிமித்தம்தான் அவர் இங்க என்று இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சீஷர்கள் அறிந்திருக்கார். Hallelujah. Amen. Hallelujah. So when you say yes, I want to pray, நான் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் you need to understand there are rules of engagement in prayer. Hallelujah. ஜெபிப்பதற்கு ஜெபத்துல நாம் எங்கேஜ் பண்ணுவதற்கு சில விதமான ரூல்ஸ் அங்க தேவன் கொடுத்திருக்கிறார். For example, உதாரணமாய் God will never respond emotionally. தேவன் ஒரு நாளும் இமோஷனலான காரியங்களுக்கு அவர் பதில் தருவதில்லை. God will never ever respond emotionally. தேவன் ஒரு நாளும் இமோஷனலா எந்த காரியத்தையும் நம்ம இடத்துல சொல்வதில்லை, பேசுவதில்லை. As a parent, you may respond to your child emotionally. ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், பெற்றோர்களா பிள்ளைகள் இடத்துல இமோஷனலா நீங்க வேணா ரெஸ்பாண்ட் பண்ணலாம். But when it comes to God, because I said there are rules of engagement in the kingdom of God. ஆனால் தேவன் என்று வரும்பொழுது நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இமோஷனலா அவர் நமக்கு பதிலை கொடுப்பதில்லை. எவ்வளோ கதர்னங்க, எவ்வளோ போராடினங்க, என்னங்க ஒண்ணுமே ஆர்டர் செய்யலைன்ற மாதிரிலாம் வந்துருவீங்க. ஏன் தெரியுமா? God will never ever respond emotionally. Let me tell you something. Hallelujah. There are rules of engagement. Amen. When your kid cries for a thing, உங்க பிள்ளை ஒரு காரியத்துக்காக அழும் என்றால் you may respond back to that kid because of that emotionality. ஐயோ என் பிள்ளை அழுதே என்று நாம் இமோஷனலா அதுக்கான ஒரு காரியத்தை நாம் கொடுத்து விடுவோம், செய்து விடுவோம். We think the same thing with God also. தேவனும் அப்படிதான் நமக்கு செய்வார் என்ற அதே எண்ணம் நமக்கு இருக்கிறது. God will never ever respond to you emotionally. ஆனால் ஒரு நாளும் தேவன் இமோஷனலான ஒரு முடிவை எடுத்து ஒரு பதிலை நம்ம இடத்துல சொல்வதில்லை. He will only respond to you according to his word. அவருடைய வார்த்தையின்படி மட்டும்தான் தேவன் நம்ம இடத்துல நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்கு பதிலை சொல்லுகிறார். Why? Because God has submitted himself to his word. ஏனென்றால் தேவன் அவர் தாமே அவருடைய வார்த்தைக்கே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். Yes. ஆமென். That's why Bible says God exalted his word. தேவன் அவருடைய வார்த்தையை himself. எல்லாவற்றுக்கும் மேலா அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு மேலாக அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். Hallelujah. 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 So when God responds to, see, he may be touched by your feelings, he may be touched by your emotions. That's what compassion is. But when he comes to you, he only responds to you by through his word. Hallelujah. Based on his word. அவருடைய வார்த்தையின் நிமித்தம் தான் தேவன் நமக்கு பதில்களை தருகிறார். God is touched by your infirmities. நல்லா புரிஞ்சுக்கங்க. He is touched by infirmities. நம்மளுடைய இயலாமைகளை பார்த்து தேவன் இரக்கமா இருக்கிறார். infirmities இயலாமையா? infirmities உங்க போராட்டங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்க. உங்க வியாதி, போராட்டம், துக்கம், துயரம், கண்ணீர், வேதனை எல்லாத்துக்குள்ள வந்துருது இன்ஃபர்மிட்டிஸ்க்குள்ள. I mean, God may be touched by infirmities, but when it comes to moving, he only moves through his word. Amen. அவருடைய இரக்க குணத்தினால் நம்முடைய இயலாமைகளும் நம்முடைய வேதனைகளை குறித்து அவர் பார்க்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தை வைத்துதான் தேவன் நமக்கு பதிலை கொடுக்க முடியும். Amen. பலவீனம், இயலாமை இல்ல, பலவீனம். Amen. Hallelujah. Belavinam சொன்னா anything you can bring it inside it, right? God moves. He sees you. That touches him. He moves in compassion. But when it comes to responding, he will only respond based on his word. Amen. 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 Your cries will never move God. கூக்குரல் ஒரு நாளும் தேவனை
அசைக்கப்படுவதில்லை. Amen. He will not respond to you emotionally, no. அவர் இமோஷனலா உங்களுக்கு அவர் பதில் தருவதில்லை. If God can move emotionally, who will be the qualified for his things? Children will be the qualified people on the face of the earth because they cry for everything and anything. Amen. Hallelujah. For how much na? See, there is a saying before the foundation of the world. One saying, the lamb will be slain before the foundation of the world. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் என்கிற வார்த்தை இருக்கு. Amen. இருக்குது இல்லையா? When Jesus came, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, now it was the time for him to fulfill that. அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற காலம் அவருக்கு வந்தது. But Jesus cried for it. ஆனால் இயேசுவோ அதுக்காக அவர் அழுதாரா? அழுதார். ஆமா, அழுதார் தானே? அழுதார். But his cry did not change the word. பார்த்தீங்களா? அவருடைய அந்த கூக்குரல், அவருடைய அந்த அழுகை, அந்த வார்த்தையை அது மாற்றவில்லை. Even the tears of Jesus could not change the word. இயேசு கிறிஸ்துவோட அவரோட கண்ணீரே அந்த வார்த்தைகளை மாற்ற முடியவில்லை. Amen. Amen. His emotion could not touch God, அவருடைய அந்த உணர்ச்சிகள், உணர்வுபூர்வமாய் வந்த அந்த கண்ணீர் அந்த தேவனை, பிதாவாகிய தேவனை அது தொடவில்லை. When he was flesh, Jesus could not. When he thought about those suffering that he's going to go through, he wanted that cup to be removed from him if possible. He cried for it. மாம்ச பிரகாரமாய் மாம்சத்துல இருந்த இயேசு அந்த காரியங்களை, அந்த பாடலை நினைத்து பார்க்கும்பொழுது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்காக அவர் அழுதார். That's why even the tears of Jesus could not change that one. இயேசு கிறிஸ்துவோட கண்ணீரே அந்த வார்த்தைகளை மாற்ற முடியவில்லை. Jesus had to be slain. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அங்க ஆட்டுக்குட்டியை போல அங்க பலியிடப்பட வேண்டியதா இருந்தது. Amen. So what I'm trying to say is prayer must always be engaged with the word of God. ஆகையால் ஜெபம் என்பது எப்பொழுதும் தேவ வார்த்தையின்படி தான் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். உணர்ச்சி பிரகாரமாய் அல்ல, தேவ வார்த்தையின்படி ஏறெடுக்கிற ஒரு காரியம். Hallelujah. Amen. Hallelujah. I know I'm not trying to say that doesn't mean you should not cry. அதெல்லாம் சொல்ல வரல. It's good, At the same time, engage that prayer with the word. வார்த்தையை சொல்லி அந்த ஜெபத்துல ஈடுபடுங்க. Amen. Amen. Okay. Did you get my point? What I was trying to say? Amen. Your tears. சில பேரை பார்த்துக்கிறேன் பாருங்க, ஜெபம்னு வந்தாவே பிரேயர்னாவே போதும், அவங்க தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், அழுகை. They think because they cry, God may move emotionally and do something. No. See, I'm not trying to say that you need to hold on to your emotions. No, there are times I cry. There are times I cry like a baby in the presence of God. You are led like that also, but still your word should be the base. இவங்க வார்த்தை தான் பேஸா இருக்கு உங்க prayer life. Amen. Hallelujah. Hallelujah. Let's turn our Bible to book of Ephesians chapter 6 verse 17 and 18. எபேசியர் 6:17-18 வசனம். Few scripture portions I'm going to give. Amen. Ephesians 6:17 and 18. எடுத்து வாசிங்க டக்குன்னு பாப்பலாம். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். போதும். What it says, praying always with all praise. Actually, if you go see in NIV, it comes like this. It says, praying always with all kinds of prayer. Amen. எல்லா விதமான சகல விதமான வேண்டுதலோடு. See, with all kinds of, என்ன விதம் இது? ஆமா. NKJV வந்துச்சு. Okay. And pray in the spirit on all occasion with all kinds of prayer. Amen. So which means here there are many kinds of prayer, right? சகல விதமான ஜெபம் என்று சொல்லும் பொழுது அநேக விதமான ஜெபங்கள் அங்க இருக்கிறது. Amen. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. And praying the Spirit on all occasion with all kinds of prayer. நாம் கற்றுக்கோங்க அது. Amen. Praying the Spirit. Okay. Amen. ஆவியில சகல விதமான ஜெபங்களோடு ஜெபிப்பது. சரி, Mark 11:24. மார்க் 11:24 வசனம். Mark 11:24. Pray in spirit all kinds of prayer. Amen. There are many kinds of prayer. Okay. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். But in English it comes like this. It comes, therefore I say to you, whatever things you desire. சொல்லுங்க, desire, விரும்புறீங்க. விரும்பி, அத விரும்பணும் பாருங்க. Hallelujah. Hallelujah. So I'm just giving some key things here, right? First thing what we saw, pray all kinds of prayer. சகல விதமான ஜெபங்கள் என்ற முதல் வசனத்துல பார்த்தோம். So there are many kinds of prayer. அப்படி என்றால் நிறைய விதமான ஜெபங்கள் இருக்கிறது. Here it says, therefore I say to you, whatever things you ask என்ற word எடுத்து என்ன போடுங்க, desire னு word கொண்டு வாங்க உள்ள. Desire, which means விரும்புற காரியங்கள். When you, அதாவது that's what it says. Before prayer, what should come? Desire should come. ஜெபிப்பதற்கு முன்பாக நமக்குள்ள ஒரு விருப்பம் ஏற்பட வேண்டும். Rules of engagement. ஜெபிப்பதற்கான ரூல்ஸ் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ஜென்மம் திருந்தாதுன்னு சொல்லிட்டு நீங்க அத நீங்க எண்ணிட்டு அப்புறம் போய் ஆண்டவரே இந்த மனுஷனை தொடுங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை தொடுங்கன்னா ஒரு நாளும் அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டாகாது. Because see very very powerful truth here. Desire should come first, and you pray based on that desire. Amen. Desire, நல்லா சொல்லுங்க, desire, prayer leads you to believe and manifestation. அதான் நாலு வார்த்தை தான் பொருந்தது இந்த வார்த்தை. See, therefore I say to you, whatever things you desire and pray, believe, prayer க்கு அப்புறம் believe வரும், then you will receive them. சொல்லுங்க, desire, விருப்பம், desire கொண்டு வாங்க. ஜெபிப்பதற்கு முன்பாக நமக்குள்ள ஒரு விருப்பம் நமக்குள்ள வர வேண்டும். Amen. விருப்பம், ஒரு விரும்புனாத. Okay. Hallelujah. Desire, prayer, then comes belief, then manifestation takes place. Hallelujah. விருப்பம், ஒரு வாஞ்சை, அதுக்கு பிறகு அதை குறித்து ஜெபிப்பது, ஜெபத்தின் மூலமாய் உண்டாகுகிற விசுவாசம், விசுவாசத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். Rules of engagement. Okay. Luke 15 verse 1. Luke 15 18 15 நினைக்கிறேன். 15:1 வாசிங்க. Luke 15 or 18, I don't know. 15:1, அப்ப 18:1. Sorry. Then he spoke a parable to them. That's what I want. Yeah. That men always ought to pray and not lose heart. See, this was spoken by Jesus. He said men Ought to pray. Always ought to pray. Amen. And not lose heart. எப்பொழுதும், தமிழ் எப்படி வருது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். Amen. Hallelujah. 1 Thessalonians 5:17. Pray without ceasing. அங்க என்ன வருதுன்னா, pray without ceasing. 1 Thessalonians 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. Hallelujah. Pray without ceasing. It's not to tell that you pray from morning to night வரைக்கும் பிரேயர்லயே உட்கார்ந்துன்னு சொல்ல வரல ஆண்டவர். Pray without ceasing means pray consistency. Hallelujah. Continually. Consistency இருக்கணும் பாருங்க. அதாவது தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு வாழ்வு. இடைவிடாமல் தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. Amen. Hallelujah. Okay. James 5:13. சில வசனங்களை பார்த்துட்டு முடியும். James 5:13 குயிக்கா. If anyone among you is suffering, let him pray. Hallelujah. Amen. If you are suffering, what you are supposed to do? Pray. Pray. Best medicine for suffering is prayer medicine. Hallelujah. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று விதம். Same chapterல வந்து 5:16 வாசிங்க. 16, the effective fervent prayer of a righteous availeth much. Prayer produces more power. Okay.
James 5:16. நீதிமான் செய்யும் உருக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. Amen. Now comes to example of Jesus. Luke 9:29. லூக்கா 9:29 வசனம். And as he prayed, the fashion of his countenance was altered. சரிங்க, he's not talking about Jesus. As he prayed, the appearance of his face was altered and his robe became white and glistening. Amen. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மறுரூபமாயிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. Talking about Jesus. Amen. John 17:1. Jesus lifted his eyes to heaven and prayed. யோவான் 17:1 வசனம். Amen. சரி, Jesus lifted his eyes and he prayed. Jesus spoke these words, lifted up his eyes to heaven and said, Father, the hour has come, glorify your son, and as your son also may glorify you. Which means Jesus prayed, lifting his eyes. Amen. தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அவர் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். Now we'll come back to all kinds of prayer. There are models of prayer. சகல விதமான ஜெபங்கள் என்று முதல் வசனத்துல பார்த்தோம் அல்லவா? That's what we are going to focus, but I think so we run out of time. Introduction முடிஞ்சிருச்சு. All kinds of prayer. Amen. சகல விதமான ஜெபங்கள். Amen. So if you rank prayers, I'm not trying to we have to rank prayers, rank ன்னு சொல்ல for just for our understanding I'm telling. If you want to rank or mark prayers, give more marks prayer கொடுக்கீங்கன்னா, நான் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், பிரேயர்ஸ்க்கு நம்ம ஒரு ரேங்க் கொடுப்போம் என்றால், which is the top most prayer? ஹையஸ்டா முதல் இடத்துல முதல் ரேங்க்ல இருக்கிற ஜெபம் என்னவென்றால் praying in the spirit. எப்பொழுதும் ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். Praying in the spirit. ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். That's the prayer that we are called for. அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Hallelujah. Amen. Nothing but praying in tongues. ஆவிக்குரிய ஜெபம் என்றால் என்ன? அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்பதுதான். 1 Corinthians 14:15. 1 கொரிந்தியர் 14:15 வசனம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும். சொல்லுங்க, செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது என்ன? சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லிக்கீங்க. சரி, பிரச்சனை எனக்கு இது இப்போ ரைட்டு, இப்போ செய்ய வேண்டியது என்ன? சொல்லுங்க, செய்ய வேண்டியது என்ன? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. செய்ய வேண்டியது என்ன? சூனிய வச்சுட்டாங்க, செய்ய வேண்டியது என்ன? இது தார்மாரா ஓடி இருக்குது, செய்ய வேண்டியது என்ன? இந்த பிரச்சனை தலைக்கு மேல போயிருச்சு, செய்ய வேண்டியது என்ன? ஹalleluya, வெரி பவர்ஃபுல். டேக் இட். செய்ய வேண்டியது என்ன? சொல்லுங்க, செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது என்ன? ஃபோன் பண்ணி ஃபோனை போட்டு இருக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். செய்ய வேண்டியது என்ன? ஒரு பேட் நியூஸ் வருது, வாழ்வா சாவான்னு ஒருத்தர் நிக்கிறாரு, செய்ய வேண்டியது என்ன? ஆமென். நல்லா விசாரிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒன்ன விசாரிக்கணும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஆவியில நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ பிரேயர்னாவே எங்க ஆரம்பிக்கப்படணும்? ஆவியில. ஆவியில. ஆமென். ஜெபம் என்றாலே அது ஆவியில தொடங்கப்பட வேண்டும். ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அடுத்த சண்டே நம்ம டங்ஸை பத்தி பேசலாம். ஓகேங்களா? வாட் யூ மீன் பை பிரேயிங் இன் ஸ்பிரிட், இன் டங்ஸ்? வாட் யூ மீன் பை பிரேயிங் இன் ஸ்பிரிட்? ஆவியில ஜெபிப்பது என்றால் என்ன? You are allowing the spirit of God, தேவனுடைய ஆவியானவரை, to use your vocal cords, நம்முடைய vocal cords, நம்மளுடைய குரலை தேவ ஆவியானவர் பயன்படுத்தும்படியாய், டெக்னிக்கல் வேர்ட், அதாவது டெக்னிக்கலா, அதாவது praying in tongues க்கு டெக்னிக்கல் மீனிங் சொல்றேன் பாருங்க. அந்நிய பாஷையில ஜெபிப்பது என்பதற்கான உண்மையான அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். Allowing the spirit of God, தேவ ஆவியானவர், hallelujah,
to use your vocal cords நம்மளுடைய குரலை நம்மளுடைய சத்தத்தை தேவ ஆவியானவர் பயன்படுத்த நாம் அனுமதிப்பதுதான் அந்நிய பாஷையில ஜெபிப்பது. to pray the will of God. தேவனுடைய சித்தத்தை தேவ ஆவியானவர் நம்முடைய குரலை பயன்படுத்தி ஜெபிக்க நாம் அனுமதிக்கிறது தான் ஆவியில அந்நிய பாஷையில ஜெபிப்பது. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. நீங்க whenever you are coming to pray in tongues, எப்பதெல்லாம் நாம் அந்நிய பாஷையில ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, you are allowing the Spirit of God அப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவரை to use your vocal cords நம்முடைய குரல் வளத்தை பயன்படுத்தி to pray the will of God in your life. தேவ சித்தத்தை ஜெபிக்கும்படி நாம் அவருக்கு அனுமதியை கொடுக்கிறோம். Hallelujah. 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 For example, you have a headache. உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கிறது உதாரணமாய். You think it's a headache and you wanted to pray for it. அந்த தலைவலி நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். You think it's a normal headache. அது சாதாரணமான தலைவலி தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். But only the Spirit of God knows what it is. ஆனால் உண்மையாகவே அது என்ன விதமான தலைவலி என்று ஆவியானவருக்கு தான் அது தெரியும். It can be a demonic attack on it. அது ஒருவேளை எதிரி கொண்டு வந்திருக்கிற ஒரு வலியா இருந்திருக்கலாம். Amen. That's why sometimes you say, I have this headache, but whatever medicine I'm taking, it's not relieving, which means it's not just an headache, it's a demonic attack. Hallelujah. சில நேரத்துல நம்ம சரீரத்துல தலைவலி வரும்போது எந்த மாத்திரை எடுத்தாலும் இது சரியாகவில்லை என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல அது எதிரி கொண்டு வந்த தீமையான காரியமா இது காணப்படலாம். That's why when you pray in tongues, அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஆவியில அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது your prayer searches all things. Your spirit searches all things. ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் அங்க ஆராய்ந்து பார்க்கிறார். You will identify that root of cause. அந்த வலிக்கு பின்பா இருக்கிற வேறு காரணத்தை அவர் பார்க்கிறார். Holy Spirit will pray God. ஆவியானவர் அதை குறித்து அவரே நமக்காய் ஜெபம் பண்ணுகிறார். That's why it's so vital to pray in tongues. ஆகையால் தான் அந்நிய பாஷைகளை ஜெபிப்பது மிக மிக முக்கியமானது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. For encourage I'm telling. You got to trust every single vocabulary which comes out of prayer in spirit. Hallelujah. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியில நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் நாம் உண்மையாகவே நம்ப வேண்டும். Rules of engagement நான் பேசிக்கிறேன். ஜெபத்துல நாம் எப்படியாக இயங்க வேண்டும் என்பதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. இந்த ஃபன்னியான விஷயத்தெல்லாம் பேசுவாங்க பாருங்க. இப்ப எல்லாம் முன்னாடி எல்லாம் பேசுவாங்க. இந்த அந்நிய பாஷை பேசுறவங்க குறித்து நானே கேலி பண்ணியிருக்கிறேன் பாருங்க ஒரு காலத்துல. தேசம் அவன் என்ன அப்ப பத்தில பாபா பாபா ராபா பாபான்ட்டு இருக்கிறான் பண்ணுவாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு டிபேட்லாம் போவோம் பாருங்க அந்த காலத்துல. See, for example, I'm telling you need to trust every single vocabulary which comes out of your mouth when you pray. உங்க வாயிலிருந்து ஜெபிக்கும் பொழுது வருகிற எல்லா விதமான அந்த அந்நிய வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும். You need to trust it is the Spirit of God using my vocal cord. ஆவியானவர் தான் என்னுடைய சத்தத்தை என்னுடைய குரல் வளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். You should never ever doubt the words, the vocabulary or terminology which you are using in your spirit prayer. ஜெபிக்கும் போது நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் நம்ம ஒரு நாளும் சந்தேகப்படாம இது ஆவியானவர் தான் தருகிறார் என்பதை நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும். For example, you may think our பேசுறது மட்டும் கொஞ்சம் வினோதமா சூப்பரா இருக்குது, நம்ம பேசுறது பாபா ரபா அப்படியே இருக்குது. நீங்க ஒரு நாள் வந்து அப்படியான ஒரு எடை நீங்க போடவே கூடாது. No, never do that one. Amen. Hallelujah. For example சொல்றேன் பாருங்க. The word come in English is come தானே. The word C-O-M-E come வந்து come. No matter 1,000 times you repeat the same word, the meaning is same. Come-னா என்னது? வரணும். But in spiritual realm it is not like that. நீங்க ராபா ராபா ராபான்றது அதே வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க முறை சொன்ன வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். ரெண்டாவது முறை சொன்னீங்க அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் இருக்கும் ஆவிக்குரிய உலகத்துல. So that's why sometimes we repeat same words. It means it is not that you are repeating the same meaning. No. It may be different interpretations. Every single word you pronounce has different interpretation in the kingdom of God. That's why you should never ever ignore. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Some people they just say no ra ba 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 irupanga. That doesn't mean we should not undermine them. No. It has different meaning for each word. That's the spiritual realm. Spiritual realm is vast,
It is so big, even your mind cannot fathom it. Even your mind cannot grasp it. It is so vast. ஆவிக்குரிய உலகம் என்பது அவ்வளவு பெரிதானதாய் நம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது பிரம்மாண்டமாக பெரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. So every word you pronounce is the truth of God. ஆவியிலிருந்து நாம் பேசுகிற ஒவ்வொரு அந்நிய பாஷையும் அது தேவனுடைய சத்தியமாய் காணப்படுகிறது. Amen. It's a truth. அது தேவனுடைய சத்தியங்களா இருக்கிறது. It will never lie to you. அது ஒரு நாளும் உங்களுக்கு பொய் சொல்லாது. Hallelujah. Hallelujah. So when you use the Spirit, when you use to pray, your words, your vocabulary, it's the truth. நீங்க ஆவியிலிருந்து அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு பின்பாய் 1000 அர்த்தங்களை தேவன் அவருடைய சத்தியத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். Amen. Amen. Encourage you this morning to spend more time in praying in tongues. இந்த காலவேளை உங்களை இன்னும் அதிகமாய் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Your prayer life should be like this. உங்க ஜெப வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டும். Let's pray அப்படின உடனே எங்க ஆரம்பிக்கணும் நீங்க? ஜெபிக்கலாம் வாங்க என்று சொல்லும் பொழுதே நாம் எப்படி ஆரம்பிக்க வேண்டுமா? கர்த்தாவே இவங்களை தொடு, மகளை தொடு, ஆண்டவர் இத பண்ணும் அத பண்ணும் அப்படி இல்ல. That's wrong way of praying. Let's pray நான் என்னதன பண்ணோம்? ஸ்பிரிட்ல ஆரம்பிக்கணும் அத. That's what Paul said. I pray with the Spirit and I will also pray with the understanding. But what we do is we pray in understanding. எடுத்த உடனே understanding prayerல போறோம். அப்புறம் சில வார்த்தை ரா பாஷா பான்னு முடிச்சிடுறோம் பாருங்க. நோ நோ நோ. நம்ம prayer life எப்படி இருக்கணும்னாக்கா ஸ்பிரிட் எடுத்த உடனே ஷேக்ரி ஹாண்டலோ ரோபோ ஷே, அதாவது உங்க ஸ்பிரிட்ல நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பிரேயர் பண்ணணும்ன்றத ஆவியானவர் எடுத்து கொடுத்துருவார் உங்களுக்கு. Many times we fail, we pray in understanding, அதுக்கப்புறம் ஒன்னா புரிய என்னடான்ற மாதிரி போயிடும். No. When you start praying in spirit, then the Holy Spirit will tell you, will inspire your spirit to pray that bring that understanding words. Hallelujah. Amen. Hallelujah. So when I say come on, let's pray, which means you got to begin in spirit. எடுத்த உடனே our Father in heaven, hallowed be thy name, in Jesus name. நீங்க நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்க நினைக்கிறீங்க. நீங்க ஸ்பிரிட்ல பண்ணீங்கன்னா அதை விட இன்னும் வல்லமையான வார்த்தை யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க உள்ள போறீங்க. You need to understand. Say I will trust my vocabulary in spirit. அது சத்தியங்களை மட்டும்தான் வாயிலிருந்து வெளிப்படுகிறது. ஆமென். Truth comes out of that mouth. அந்நிய பாஷைகள் பேசும்பொழுது தேவனுடைய சத்தியங்கள் அந்த இடத்துல வெளிவரும். Because Holy Spirit is the one who is praying. ஏனென்றால் ஆவியானவர் தான் அந்நிய பாஷைகளால நமக்குள்ளிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Holy Spirit இன்னொரு பேர் இருக்கிறது, சத்தியத்தின் ஆவியானவர். ஆவியானவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவர் சத்தியத்தின் ஆவியானவர். Is a spirit of truth. So do not ever be discouraged when you pray in tongues. Enemy will try to discourage you. Tongues எப்படி வரணும்னா கடைசியா சொல்லிட்டு முடிச்சறேன். tongues எப்படி வரணும்னா, have you anybody gone to a class to learn how to laugh or smile? சிரிக்கவோ சிரிக்கிறதுக்காக எங்கேயாவது கிளாஸ் போயிருக்கிறோமா? இப்படி சிரிக்கணும், எப்படி சிரிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னங்க வாய் திறந்தா சிரிக்கிறார் எப்ப பார்த்தாலும் அவர். பட் எப்படி சிரிக்கணும்னு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அது உள்ள இருந்து அப்படியே என்ன ஆகுது, வெளிப்படுகிறது. அதே போலத்தான் ஆவில் ஜபிக்கிறதும் அப்படித்தான் வெளிப்படும். Amen. We don't think and plan, no. It just comes out of your spirit. Hallelujah. That itself is the evidence that Holy Spirit is praying from you, inside out of you. Hallelujah. Amen. Hallelujah. When you pray in spirit, Bible says in the book of Romans 8 நீங்க வாசித்தீங்கன்னா முடிச்சிரோம். It says you pray the will of the Father. You not only pray the will of the Father when you pray in tongues, you have been led into the will of God. நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவ சித்தத்தை மட்டுமல்ல, தேவ சித்தத்தில் நாம் நடக்கவும் ஆரம்பிக்கிறோம். Hallelujah. Amen. So take time, church. I want our church to be a spirit praying church. என்னோட சபை ஒரு ஆவிக்குரிய ஆவியில ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும். Do not compromise in that one. அதுல ஒரு நாளும் நாம் பின்தங்கி போக கூடாது. வைராக்கியம் கொள்ளுங்க அதுக்குள்ள. Amen. நான் ஜெபிப்பேன்.
உலகமே அழிந்து வெளியில உலகம் அழிஞ்சிருந்து நியூஸ் சொன்னா நான் பிரேயர்ல தான் இருப்பேன். ஹalleluya. Amen. என்ன சொன்னாரு? என்ன செய்யணுமா? தமிழ் என்ன சொன்ன? இது என்ன செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க? செய்ய வேண்டியது என்ன? ஆவியில ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. Start praying for that thing in your spirit. You will see the manifestation of God's glory. Amen. So we are going to see kinds of prayer, models of prayer. ஒன்னு டச் பண்ண இன்னும் அது முடிக்கல. prayer of praying in tongues, praying in spirit. இன்னும் ஒரு 2-3 இருக்குது. அது முடிச்சல அடுத்த வாரத்தில் அதை பார்க்கலாம். I will try to finish it or we may continue it. Hallelujah. So how many of you are blessed by today's word? சொல்லுங்க. நான் ஆவியில செய்ய வேண்டியது என்ன? ஆவியில ஜெபிக்கணும். ஆவியில ஜெபிக்காதவங்களா ரொம்ப இழக்கிறாங்க. They are losing so much in their life. Amen. You got to start praying in your spirit. அந்நிய பாஷையில ஜெபிக்க வேண்டியதுதான் நம்ம, அதுதான் ஜெபம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஜெபமே நான் என்ன தெரியுமா? அந்நிய பாஷையில ஜெபிப்பது தான். உன்னை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிற அப்படி யாராவது கேட்கணும். உங்களை பார்த்து கேட்டுருக்கணும். கேட்டிருக்காங்களா யாரையாவது உங்களை பார்த்து? எப்போ பார்த்தாலும் அப்படி கேட்கணும். சொல்லுங்க, அப்படி கேட்கணும் உங்களை பார்த்து. ஹalleluya. Because that is what prayer is. அதான் ஜெபமே. highest standard of prayer. Amen. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியும் ஜெபம் பண்ணணும். ஆனால் 100%ல 70 to 80% எந்த ப்ரேயர், எதில் ப்ரேயர் இருக்கணும்? அந்நிய பாஷை. ஆல்சோ இன் ப்ரேயர். அதான் ஊர்கா மாதிரி எதுனா மெயின் மீல் எதுனா, மெயின் மீல்ஸ் வந்து praying in spirit. ஊருகா இந்த மற்ற சைட் டிஷ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரேயர். மெயின் வந்து பிரியாணி தான். கெபாப்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஆனால் மெயின் பிரியாணி தான். ஹalleluya. Amen. So praying in spirit like biryani eating. Amen. ஏன்னா பிரியாணின்ட்டார் இவரு. சரி, ஓகே. God bless you all. Amen. So these are very powerful truths actually. It may be simple, but it's very powerful, church. What we talk from this pulpit is very, very powerful. I pray, my desire is there'll be days that people will come in crowds to listen to these words because it has life producing. Amen. சும்மா ஏதோ வந்து பேசணும்லாம் பேசல. அப்ப hallelujah. Amen. Let's take it. I'm going to pray in spirit more. இன்னுமா ஜெபம் பண்ண போறேன். மென்ஸ் குரூப்ல போடுங்க, திருப்பி ஆரம்பிங்க. half an hour prayer பண்ண போறோம். half an hour praying in spiritல ஜெபம் பண்ண போறோம். கண்டினியூ பண்ணுங்க. Let's do it. Continue it. Women's groupல போடுங்க, half an hour prayer every day. half an hour praying in tongues. Make it yourself. அது ஒரு ஹாபிட்டாவா habitually அது மாறிடணும் பாருங்க. எப்படி சிரிப்பு அப்படியே தானா வருது, அப்படி என்ன வரணும்? அந்நிய பாஷையில் ஜெபம் போடுறது அப்படி தானா வரணும். அது கிளாஸ்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க. ஆமென். God bless you all this morning. Make a healthy commitment this morning to God. Lord, say, Lord, I'm going to pray more in spirit, Lord, with understanding, Father God. We are going to see many, அநேக சத்தியங்களை பார்க்க போகிறோம். Amen. Hallelujah. Hallelujah. God bless you all this morning. Quickly I call upon Rachel to come forward and lead us in the offering session, and we are going to pray. Amen. Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father, in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Thank you. Thank you. Hallelujah. Amen. Spend more time in praying in tongues. Come out of your comfort zone. Tell no to sleep and say, no, I'm going to pray. Amen. Amen.
Tell no to it and say, no, this is not no. Tell no to TV and say, I'm going to pray more. Amen. I know TV, sometimes this television takes so much of time, It robs time, that's what they say. It robs time without even knowing, without even you knowing it. It robs your time. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது வருது, ஸ்க்ரீன் டைம்னு வரும் பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, என்னது இவ்வளோ ஹவர் பார்த்துட்டோமா? யா, ஆமென், ஹல்லேலூயா. There should be a day in your life. என்ன இவ்வளோ ஹவர் ஜெபம் பண்ணிட்டானா நான், அந்த டைமுக்கு நான் வரணும். Hallelujah. Spend more time in prayer, praying in spirit. We are going to succeed. We are going to see tremendous, hallelujah, power of God manifesting in our lives, in our church. Amen. Let's take this time of winter, இந்த டைம் எடுத்துப்போம். வெளியில் நிறைய போக வேண்டிய வேலை இல்லை, வீட்டிலே இருக்க போகிறோம் இல்லையா? வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்பிரிட்டில் அதிகமாக ஜபிக்கிற ஒரு டைம் அதை எடுத்துக்கங்க நீங்கள். ஆமென். Take this time. I'm going to pray more in spirit. 1 hour என்றது 2 hour, 2 hour, 3 hour, 3 hour, 4 hour கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. Hallelujah. Come out of your comfort zone. No matter what you go through, say, I'm going to pray in my spirit. Hallelujah. ஒரு habitual, ஒரு விதமான ஒரு இதாக அதை மாற்றிக்கங்க. Amen. God bless you all. Amen. Let's all bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, sweet fellowship and communion of the Holy Spirit abide, lead us in praying in the Spirit, praying without ceasing, praying in all occasion, without fainting. In Jesus' name, amen. Hallelujah. Hallelujah. So coming Saturday, 12 a.m., Friday, coming Friday, we will be having our prayer fellowship. Amen. Men's fellowship. Prayer fellowship, prayer fellowship, prayer fellowship, overnight prayer, 12 a.m. to 2 a.m. Amen. Hallelujah. Really, it's kind of ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த நாட்களில் போயிட்டு அந்த ராத்திரியில் போய் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறது. Amen. அவ்வளோண்ணா. Then coming Sunday will be our Lord's table. Coming Sunday will be our communion Sunday. So come prepared, pray and come prepared, and God is going to do great things in our life. God bless you all. Amen. Thank you.